கண்மணி வந்து பார்த்திங்கன்னா, அன்புட்ட ரொம்ப ஓவரா சண்டை போடுறாங்க. வெண்ணிலா இப்போ பாரு வீட்டுக்கே வந்துட்டா. வீட்டுக்கு வந்தது மட்டும் இல்லாம, இங்கே வந்து என்னைய நக்கலா பேசிட்டு போறா, அப்படின்ற மாரி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நான் என்ன பண்ண முடியும்? எனக்கு இதுக்கு என்ன சம்மந்தம் இருக்குது? அப்படிங்கிறாரு. ஜீவா தான் வெண்ணிலாவ கூப்பிட்டு வந்திருப்பாப்புல அப்படின்றாரு. அப்படியெல்லாம் கிடையாது. நீங்க எங்கெங்க இருக்கீங்களோ, அங்கெல்லாம் சுத்தி சுத்தி வெண்ணிலா வருவா. நீங்க தேடி வர போய் தானே இப்ப வந்து என்ட்ட நேரடியா பிரச்சனைக்கு வரா. என்னால நிம்மதியாவே லைஃப்ப வாழ விட மாட்றீங்க அப்படின்ற மாரி சொல்லி பார்க்குறாங்க கண்மணி. 2 பேரும் வாக்குவாதம் பயங்கரமா பண்றாங்க. அப்ப அன்போட அன்பா சத்தம் போடுறாங்க. கண்மணி கொஞ்சம் பொறுமையா இரும்மா. நீங்க 2 பேரும் சண்டை போட்டுக்கிறத தான் அவ விரும்புறா. அதுக்காக தான் அவ இவ்வளோ ஆட்டமும் பண்றா. இது தெரியாம நீங்க இன்னும் சண்டை போட்டுக்கிறீங்க. நீங்க சேர்ந்து வாழுங்க, வாழாம போங்க. அது வேற விஷயம். ஆனா, அவ முன்னாடி நீங்க சண்டை போடுற விஷயத்துலேருந்து ஒதுங்கி நில்லுங்க அப்படின்ற மாரி சொல்றாங்க. முடிஞ்ச அளவுக்கு கம்பெனி ஒர்க்க வந்து ஒண்ணா சேர்ந்து ஒர்க் பண்ணுங்க. இதுதான் உங்களுக்கு நல்லது. அப்போ தான் வந்து அவளுக்கு நீங்க குடுக்குற பதிலடி சரியா இருக்கும் அப்படின்றாங்க. அத கேட்டுட்டு கண்மணி வந்து ஒண்ணும் சொல்லாம அப்படியே வீட்டுக்குள்ள போயிர்றாங்க. ஆனா, என்ன நடக்குது அப்படிங்கிறது தெரியல. தொடர்ந்து பாருங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.